கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த புதிய நாளில் புதிய மாதத்தில் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. கடந்த ஜனவரி மாதத்தை கடந்து பிப்ரவரி புதிய மாதத்துக்குள் வருவதற்கு கர்த்தர் உதவி செய்தார். பிரியமானவர்களே, இப்போ தான் ஜனவரி 1ஆம் தேதி ஆன மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ளே பிப்ரவரி 1ஆம் தேதி வந்துட்டு இந்த பிப்ரவரி மாதத்தை கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதமான மாதமாய் மாற்றி கொடுக்க விரும்புகிறார். இந்த மாதத்திற்காக ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்து ஜெபித்த பொழுது கர்த்தர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 29வது அதிகாரம் 22ஆம் வசனம். யாக்கோப்பை மீட்டு கொண்ட கர்த்தர், ஆபிரகாமின் வம்சத்தை பார்த்து சொன்ன கர்த்தர், யாக்கோப்பு இனி வெட்கப்படுவது இல்லை, இனி உன் முகம் சத்து போவதும் இல்லை. என் அன்பு தேவ பிள்ளைகளை, இனி நீங்கள் வெட்கப்படுவது இல்லை, இனி உங்கள் முகம் செத்து போவது இல்லை. இதை அப்படியே விசுவாசிங்க. மாறாய் மாறாய் எந்த இடத்துல வெட்கப்பட்டீர்களோ, எந்த இடத்துல உங்கள் முகம் செத்து போனதோ, அதே இடத்துல கர்த்தர் உங்களை உயர்த்துவார், அதே இடத்துல கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். ஒரு சம்பவம். ஒரு அரசாங்க வேலை பார்க்கிற ஒரு மனிதர் ஒரு பெண்ணை பார்க்க வந்திருக்கிறார். பெண் வீட்டிற்கு இவர் நல்ல அரசாங்க வேலை, கலெக்டருக்கு பிஏ. அரசாங்க வேலை, நல்ல வேலை. சரி, பொண்ணு வீட்டில் நல்ல வசதியாக இருந்தால் கூட கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்துட்டாங்க. ஆனால் மாப்பிள்ளை பொண்ணை பார்த்துட்டு போன பின்பு ஒரு தகவல் அனுப்புகிறார். பொண்ணு கருப்பாக இருக்கிறனால வேண்டாம். இது அந்த மகள் இருதயத்தை பாதித்தது. ஆண்டவரை பார்த்து கேட்டான், ஆண்டவரே, நான் கருப்பாக பிறந்தது என்னுடைய தப்பா? ஏன் ஆண்டவரே என்னை கருப்பாக இந்த பூமியில் பிறக்க வைத்தீர்? அப்பொழுது கர்த்தர் அவர் சொன்னதுக்கெல்லாம் ஆன்சர் சொல்கிறதுக்கு கர்த்தருக்கு நேரம் கிடையாது. ஆனால் கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னார், வெட்கப்பட்ட இடத்துல மேன்மைப்படுத்துவேன், இனி உன் முகம் வெட்கப்படுவது இல்லை. இவங்க படிக்க ஆரம்பித்தாங்க. நல்ல ஒரு படிப்பு, நல்ல உத்தியோகம், தேசத்துலேயே தலை சிறந்த உத்தியோகம். இப்போ அதே மாதிரி ஒரு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்தாங்க. இந்த பொண்ணு வீட்டுக்கும் பிடிச்சிட்டு மாப்பிள்ளை வீட்டுக்கும் பிடிச்சிச்சு. மாப்பிள்ளைக்கு ரொம்ப 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 பிடிச்சிச்சு. கல்யாணம் ஆச்சு. யாருன்னா கலெக்டர். ஒரு நாள் கலெக்டருக்கு பிஏவாக இருந்த மனுஷன் வேண்டான்னு சொன்னான். ஆனால் கலெக்டருக்கு இப்போ அந்த திருமணமாச்சு. திருமணமாகி கணவனுடைய ஊருக்கு போய் இறங்கும் பொழுது காரை கலெக்டருடைய பிஏ திறந்து விடுறான். அப்போதான் தெரியுது, எந்த மனுஷன் வேண்டான்னு சொன்னானோ அதே மனுஷன் காரை திறந்து விடுறான். அம்மா வாங்க, இறங்குங்கம்மா. பண்பாக, பணிவாக, மரியாதையாக என் தேவன் உங்களை மேன்மைப்படுத்த முடியும். யோசுவா 3:7, யோசுவா 4:14. கர்த்தர் யோசுவாவை மேன்மைப்படுத்தினார். யோசுவாவுடைய முகம் வெட்கப்படவில்லை, யோசுவாவுடைய முகம் செத்து போகவில்லை. யோசுவாவை கர்த்தர் பிரகாசிப்பிக்க பண்ணினார். வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 34:5 நீங்கள் வாசித்து பாருங்கள். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்களுடைய முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த பிப்ரவரி மாதத்தில் நீங்கள் ஒரு சின்ன தீர்மானம் பண்ணணும். எந்த காரணத்தை கொண்டும், எந்த காரணத்தை கொண்டும் எந்த மனுஷனையும் உதவிக்காக நோக்கி பார்க்க மாட்டேன், யாருடைய கையையும் எதிர்பார்க்க மாட்டேன். ஒரு காரியம் தெரியுமா? ஒரு நாள் கர்த்தர் என்கிட்ட பேசினார். ஜெயசீலன், உன்னை நான் ஆசீர்வதித்ததற்கு, உன்னை நான் பயன்படுத்துவதற்கு காரணம் என்ன தெரியுமான்னு கேட்டார். ஆண்டவர் கேட்டார், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். தெரியாது ஆண்டவரே, நீ எதிர்பார்க்காம ஊழியம் செய்தபடியினால் நான் உன்னை மேன்மைப்படுத்தினேன். இன்னைக்கு எதிர்பார்ப்பு, இன்னைக்கு
நீங்கள் மனுஷங்கிடத்தில் எதிர்பார்த்தீங்கன்னா ஏமாந்து போவீங்க, வெட்கப்பட்டு போவீங்க. ஆனால் கர்த்தரிடத்தில் எதிர்பாருங்க, கர்த்தர் உங்களை பிரகாசிப்பிக்க பண்ணுவார். ஒரு சின்ன தீர்மானம், எந்த மனுஷனையும் நான் நோக்கி பார்க்க மாட்டேன், எந்த மனுஷனிடத்துலையும் உதவிக்கு போக மாட்டேன், எந்த மனுஷனிடத்துலேருந்தும் எதிர்பார்ப்பை நான் வைக்க மாட்டேன். சொல்லி பாருங்கள், என்ன ஒரு காரியனாலும் உம்மை தான் நோக்கி பார்ப்பேன். இந்த பிப்ரவரி மாதத்துக்காக ஆண்டவரை நோக்கி பாருங்கள். கர்த்தர் ஒரு பெரிய பிளஸ்ஸிங்க, ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பா. சமீபத்தில் ஒரு சகோதரன் சகோதரி, 2 ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரையும் சந்தித்தேன். அப்போது அவர்கள் சொன்னார்கள், பிரதர், நாங்கள் 2 பேரும் நல்ல வேலையில் இருக்கிறோம், ஆனால் ஒவ்வொரு மாதமும் நாங்கள் யார்ட்டையாட்டு உதவி கேட்டு வாங்குவோம். 2 பேர் வேலையில் இருக்கிறோம். நான் கேட்டேன், 2 பேர் வேலையில் இருந்தால் 5 குடும்பத்தை வாழ வைக்க முடியும் தெரியுமான்னு கேட்டேன். என் குடும்பத்தையே எங்களால் வாழ வைக்க முடியல. தீர்மானம் பண்ணுங்கள், எந்த மனுஷனையும் நோக்கி பார்க்க மாட்டேன், எந்த மனுஷனிடத்திலும் போக மாட்டேன், எந்த மனுஷனிடத்திலும் எதிர்பார்க்க மாட்டேன், எதிர்பார்ப்பே இல்லாமல் செய்வேன். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள். அப்போ தான் அந்த சகோதரி சொன்னாங்க, பிரதர், நாங்கள் இதுவரைக்கும் நிறைய தவறு பண்ணியிருக்கிறோம், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்திருக்கிறோம், ஆகையால் தான் நாங்கள் வெட்கப்பட்டு நிற்கிறோம். ஒரு 3-4 மாதம் கழிச்சதுக்கப்புறம் என்னை சந்தித்தாங்க. அவங்க சொன்னாங்க, பிரதர், 3-4 மாதத்துக்கு முன்னாடி சந்திக்கும் பொழுது பண பிரச்சனையில் இருந்தோம், ஆனால் இப்போது எந்த மனுஷனையும் தேடி போகிறதில்ல, எந்த மனுஷன்ட்டையும் எதிர்பார்க்கறதில்லை. எங்களுடைய சம்பளத்தில் மீதி எடுக்க கர்த்தர் உதவி செய்தா. இன்னும் கொஞ்சம் கடன் ஈஸியாக அடைச்சிடுவோம், கர்த்தர் ஞானத்தை கொடுத்தான். இப்போ என்ன காரியனாலும் ஆண்டவர் தான் நோக்கி பார்க்கிறோம். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, மீண்டும் நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், இனி உங்கள் முகம் வெட்கப்படுவதில்லை, இனி உங்கள் முகம் செத்து போவதில்லை. எப்போ என்ன சின்ன காரியனாலும் ஆண்டவரை நோக்கி பாருங்கள், ஆண்டவரை நோக்கி பாருங்கள். வேதம் சொல்லுகிறது 2 நாளாகமம் 20:12, யோசபாத்துங்கிற தெய்வ மனிதருக்கு விரோதமாக ஒரு பெரிய 3 பேர் கூடினார்கள், பெரிய கூட்டம் கூடிவிட்டது. இப்போ யோசேப்பை கொன்று விடுகிற ஒரு சிச்சுவேஷன், இஸ்ரவேல் ஜனங்களை அழித்து விடுகிற சிச்சுவேஷன். யூத ஜனங்கள் அழியப் போகிறார்கள், யூத ஜனங்களுடைய ராஜாவாகிய யோசபாத் அழியப் போகிறான். இப்போந்தான் கலக்கம், திகில், பயம். அப்பொழுது யோசபாத் சொல்லுகிறான், எங்கள் தேவனே, எங்களுக்கு விரோதமாய் வந்திருக்கிற ஏராளமான கூட்டத்தை நியாயம் தீர்க்க மாட்டீரோ? இவர்களுக்கு முன்பு நிற்பதற்கு எங்களுக்கு பலன் இல்லை, என்ன செய்வது தெரியவில்லை, எங்கள் கண்கள் உம்மை நோக்கி இருக்கிறது. அதுக்கு ஆன்சர் என்ன தெரியுமா? 2 நாளாகமம் 20:15, யோசபாத்தே கேள், யூத ஜனங்களே கேளுங்கள், யுத்தம் உங்களுடையதல்ல, யுத்தம் கர்த்தருடையது, ஜெயத்தை கர்த்தர் கொடுத்தா, வெட்கப்பட்டு போகாதபடி செய்தா, உங்களையும் இந்த மாதத்தில் வெட்கப்பட்டு போகாதபடி செய்வார். செபிக்கலாமா? தகப்பனே, பிப்ரவரி மாதத்தில் அடி எடுத்து வைத்த தெய்வ பிள்ளைகளை மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இவர்கள் வெட்கப்பட்டு போகாதபடி செய்தார்கள். செய்கிறதற்காய் நன்றி நன்றி நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென் ஆமென். இனி நீங்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை. நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் இந்த மாதம் முழுவதும் உங்களை தொடரும். ஆமென் ஆமென்.